அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். மிக சிறப்பான இந்த மாலை பொழுதில் விவசாய பெருமக்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதியில் தமிழகத்துக்கென்று பச்சையாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதியாக சினிமா ஷூட்டிங்கிலிருந்து ஒரு பச்சையை பார்க்க வேண்டும் என்றால் இன்று கவுந்தப்பாடி கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான ஊரில் வாசம் செய்யக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மற்றும் ஒரு முறை தவிர்த்து கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, 1994 திருநீலகண்டன் ட்ரஸ்ட் என்கின்ற பெயரில் ஆரம்பித்த பள்ளிக்கூடம் இது. குறிப்பாக கிராமப்புற மாணவர்களுக்காக, ஏழை குழந்தைகளுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். இன்னைக்கு இங்கே கொரோனா காலகட்டத்திற்கு முன்பு 1000க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் படித்து கொண்டிருக்கக்கூடிய பள்ளி. இன்றைக்கும் உங்களுடைய பெற்றோர்கள் எல்லோரும் முழுவதுமாக நம்பி இந்த பள்ளிக்கூடத்திற்கு தங்களுடைய குழந்தைகள் அனுப்பி வருகிறார்கள். இன்றைக்கி பள்ளிக்கூடத்தை பார்க்கும் பொழுது கிராமப்புறத்தில் ஒரு பள்ளிக்கூடம் இன்றைக்கி இருப்பதே ரொம்ப கடினமாக இருக்குது. எல்லா பள்ளிக்கூடமே நகர்மயமாகி கொண்டிருக்கிறது. நல்ல சாலை வசதிகள் வந்த பிறகு ஸ்கூல் வேன் அனுப்பி கிட்டத்தட்ட 1 மணி நேரமெல்லாம் குழந்தைங்க போகிறாங்க. கோயம்புத்தூரில் பார்க்குறேன் 45-50 நிமிஷம் குழந்தைங்க ஸ்கூல் வேனில் போகிறாங்க. ஆனால் அது அப்படி இருந்தும் கூட ஒரு கிராமப்புறத்தில் ரம்மியமான சூழ்நிலையில் இந்த பள்ளிக்கூடம் இன்னும் தன்னுடைய பெயரை தாங்கி பிடித்து இங்கே நின்று கொண்டிருக்கிறது என்றால் அதே ஒரு பெரிய சாதனையாக நான் பார்க்கின்றேன். 2025 அதுவும் இந்த பள்ளிக்கூடம் உருவாக்கி இருக்கக்கூடிய மாணவ சாதனைகளை பாருங்கள். 1994 கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளில் 627 பேர் இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து மருத்துவராக இருக்கிறாங்க. 627 டாக்டர். இன்ஜினியராக 1462 பேர் பொறியியல் பட்டதாரிகளாக இன்ஜினியராக மாறி இருக்கிறாங்க. தொழில்நுட்பத்தில் 716 பேர், காவல்துறையில் 67 பேர், நீதித்துறையில் 16 பேர், ஆசிரியர் துறையில் 618 பேர். 32 வயது இருக்கக்கூடிய இந்த பள்ளி இவ்வளவு பெரிய சாதனையை முழுவதுமாக ஒரு கிராமாந்திர பிரதேசத்தில் செய்திருக்கிறது என்றால், நகரத்தில் ஒரு 15,000 குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளியை விட அதிக மரியாதை இந்த பள்ளிக்கூடத்திற்கு நிச்சயமாக நான் கொடுப்பேன். மகாத்மா காந்தி அவர்கள் சொல்வது போல இந்தியாவுடைய ஆத்மா கிராமத்தில் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். தொடர்ந்து சொல்லுவாங்க. அவர் உயிரோடு இருக்கும் வரை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளவு பெரிய நகரங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய மாடி கட்டடங்கள் வந்தாலும், தொழில்நுட்பங்கள் எவ்வளவு பெரிதாக வந்தாலும் கூட அந்த ஆத்மா என்பது கிராமத்தில் தான் இருக்கும். எனக்கு அதனால தான் இங்கே படிக்கக்கூடிய குழந்தைகள் அந்த கிராமத்தினுடைய ஆத்மாவோடு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள். அப்பா அம்மா தோட்டத்தில் இருப்பாங்க, வேலை பார்ப்பாங்க, பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க, சாயந்தரம் இந்த குழந்தைகள் போன்ற பிறகு இவங்களும் தோட்டத்து வேலை ஏதாச்சும் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நல்ல ஒரு மனிதர்களாக இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கின்றார். மேடையில் என்னோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கொண்டிருக்கக்கூடிய அருமையான தலைவர்கள், களஞ்சியம் ஃபார்மர் அசோசியேஷனுடைய தலைவராக அவினாசி அத்திக்கடவு திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டு இங்கே தண்ணி வருகிறது, விவசாய பெருமக்கள் நன்றாக இருக்கின்றார்கள் என்றால் அதிலே ஒரு காரணக்கர்த்தராக இருக்கக்கூடிய அருமை நண்பர் அத்திக்கடவு சுப்பிரமணியம் அவர்கள் என்னோடு மேடையில் இருக்கின்றார்கள். அதே போல் மேடையில் என்னோடு இருக்கக்கூடிய மதிப்பு மிகுந்த, இதற்கு முன்பு 4 ஆண்டுகளுக்கு முன்பு சாமி ஐயாவை பார்த்தேன், பர்கூர் சாமி ஐயாவை 4 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தேன். மறுபடியும் 4 ஆண்டுகள் கழித்து சுப்பிரமணிய ராஜேந்திர சுவாமி ஐயாவை இந்த மேடையில் சந்திக்கின்றேன். மற்றற்ற மகிழ்ச்சி. 2 முன்னாள் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர்கள், பெருந்துறை, பவானி, அந்த பகுதியினுடைய 2 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஐயா KV ராமநாதர் அவர்கள், ஐயா KS பழனிசாமி அவர்கள் நம்மோடு சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அற்புதமான பள்ளிக்கூடத்தை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தினுடைய பிரின்சிபல் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் இந்த மேடையில் இருக்கின்றார்கள். வைஸ் பிரின்சிபல் மேடம் இருக்கிறாங்க, டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக முக்கியமாக இந்த பள்ளிக்கூடம் 1994 பெரிய கனவோடு ஆரம்பித்து வாழ்க்கையினுடைய பெரும் நேரத்தை இந்த பள்ளிக்கூடத்திற்காக செலவு செய்து 32 காலமாக தன்னுடைய ஓய்வறியா உழைப்பை இந்த பள்ளிக்கூடத்திற்கு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடத்தினுடைய தாளாளர், TNK மெட்ரிக் பள்ளிக்கூடத்தினுடைய தாளாளர் கவுந்தப்பாடி ஐயா GK பழனிசாமி அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பள்ளிக்கூடத்திற்கு நான் வருவதற்கு 2வது ஒரு காரணம் இருக்குதுங்க ஐயா. கிராமப்புறத்துக்கு வரணும், உங்களை பார்க்கணும், குழந்தைகிட்ட பேசணும். இது முக்கியமான முதல் காரணம். 2வது காரணம், ஐயா GK பழனிசாமி ஐயாவுடைய மகன் என்னுடைய பேட்ச் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஆஃபீஸர், IAS ஆஃபீஸர், என்னுடைய 2011 பேட்ச். ஐயாவுடைய மருமகள் என்னுடைய பேட்ச் IPS ஆஃபீஸர், என்னுடைய ஸ்குவாட் மேட். நாங்கள்லாம் ஒன்றா
நேஷனல் போலீஸ் அகாடமியில் 2 ஆண்டு காலம் பயிற்சி பெற்றவர்கள். அதனால் எனக்கு தனிப்பட்ட முறையிலும் கூட ஐயாவுடைய குடும்பத்தோடு ஒரு பெரும் சம்பந்தம் இருக்குது. மகனும் சரி மருமகளும் சரி என்னுடைய பேட்சிலிருந்து நம்முடைய நாட்டில் மிகச்சிறப்பாக பெரும் பெரும் பொறுப்புகளில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகள் வருகின்ற காலத்தில் இன்னும் சிறப்பாக வேறு வேறு பதவிகளுக்கு போய் மக்களுக்கு பணி செய்வாங்க. அதனால் நிச்சயமாக இங்கே வந்து பார்க்கணும், குழந்தைகளை பார்க்கணும், பேச வேண்டும் என்கின்ற ஒரு முடிவோடு தான் நானும் இங்கே வந்திருக்கின்றேன். அருமை சொந்தங்களே, நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் SM செந்தில் அவர்கள் என்னோடு இருக்கின்றார்கள். முக்கிய தலைவராக இந்த பகுதியை சார்ந்த கார்த்திகேயன் அண்ணன் அவர்கள், இந்த என்னுடைய கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லா எங்களுடைய அன்பு தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள். அண்ணன் தளபதி அவர்கள் இந்த பகுதியில் விவசாய பெருமக்களுக்கு எப்பொழுதும் கூட நிறைய நல்ல விஷயத்தை சொல்லக்கூடிய, நான் பெரிதும் மதிக்கக்கூடிய அண்ணன் அரகங்கோட்டை பகுதியினுடைய அண்ணன் தளபதி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் வந்திருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, நான் வேறு ஏதோ ஒரு எழுதிட்டு வந்தேனுங்க, இதெல்லாம் உங்கள்கிட்ட பேசணும், இதெல்லாம் பேசணும். ஆனால் பள்ளிக்கூடத்திற்கு வந்த பிறகு இது எதுவும் பேச வேண்டாம் என்றதை மடித்து என்னுடைய பாக்கெட்டில் வைத்துவிட்டு உங்களிடம் வேறு சில விஷயங்களை பேச வேண்டும் என்று முடிவு செய்து இந்த மைக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கி நாம் எல்லாருமே என்ன நினைக்கிறோம், நாங்கள் ஐயா நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும், படித்து பெரிய வேலைக்கு போகணும், கிராமத்திலேருந்து நகரத்துக்கு போயிடணும், குழந்தைங்க எங்கேயோ தூரத்தில் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற மனப்பக்குவத்தில் தான் இன்றைக்கி பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். என்னுடைய தந்தை தாயும் கூட என்னை அப்படி தான் வளர்த்தினாங்க. ஊரை விட்டு எப்படியாச்சும் பொழைச்சி போயிட்டா போதும், பையன் ஊரில் மட்டும் இருக்கக்கூடாதுப்பா, நம்ம ஊரில் விவசாயம் பண்ணியெல்லாம் பொழைக்க முடியாது, எப்படியாச்சும் படித்து ஊரை விட்டு நீ போயிட்டீன்னா நீ நல்லா இருப்பேன். எங்கள் அப்பா கோவம் வந்தால் நீ திட்டுவார், நீ மட்டும் படிக்கலின்னா ஆடு மாடு தாண்டா மேய்ப்பேன். இன்றைக்கி அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாமே படிச்சுட்டு அதே வேலையை தான் செய்து கொண்டிருக்கின்றேன். அதெல்லாம் பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு நம்முடைய பெற்றோர்கள் விவசாயத்தில் கஷ்டப்பட்டனால நம்முடைய குழந்தைகள் அதை கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக நம்மகிட்ட சொல்லுவாங்க. கிராமத்தில் மட்டும் இருக்கக்கூடாது, நகரத்துக்கு போயிடும். இன்றைக்கி நகரத்தில் போய் என்னோடு படித்த மாணவர்களை பார்த்தா எப்படா கிராமத்துக்கு போகலான்னு நகரத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. எப்படியாச்சும் இந்த வேலையிலேருந்து போயிட்டா பரவாயில்ல, இந்த ஐடி கம்பெனியில் இஎம்ஐ கட்டியே நமக்கு முடியெல்லாம் நிறச்சி போயிட மாட்டிருக்குது, எப்படியாச்சும் வாய்ப்பு இருந்தால் ஒரு பொங்கலுக்கு ஒரு தீபாவளிக்கு ஊருக்கு போகிறோம், அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்றால் ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களான்னு கேட்குற அளவுக்கு தான் இன்றைக்கி பல குடும்பத்தில் அந்த உறவு இருக்குது. ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் பார்க்கும் பொழுது என் மனசுக்குள்ள ஒன்று தோணுச்சுங்க, இவ்வளவு பெரிய ஒரு ரம்மியமான சூழ்நிலையில் இன்றைக்கி எல்லா வசதிகளும் நம்முடைய கையில் இருக்குது. 5G கனெக்ஷன் என்பது எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. அது ஸ்டார்லிங்க் இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அது வந்துட்டால் நீங்கள் எங்கே உட்காந்துருந்தாலும் உங்களுக்கு இன்டர்நெட்டு ஹையஸ்ட் ஸ்பீடில் உங்களுக்கு கிடைக்க போகுது. இன்னைக்கு எல்லா வசதிகளும் வந்தும் கூட நம்ம எதற்காக இன்னும் நகரத்தை நோக்கி போகணும்? இன்றைக்கி டெல்லியெல்லாம் போய் நீங்கள் அந்த காற்றை சுவாசிச்சிங்கன்னா எல்லாம் போய் ஹாஸ்பிட்டலில் தான் படுத்துக்கணுங்க. அந்தளவுக்கு டெல்லி நகரத்தில் மோசமான ஒரு காற்று, யாரும் கூட அதை சுவாசிக்க முடியாது. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் AQA என்று சொல்லுவார்கள், 530 தாண்டி அந்த நம்பர் இருக்குது. அப்படி இருந்தும் நம்ம நகரத்தில் போய் இருக்கணும். ஏன் யோசிக்கிறோம்? ஏன் நம்முடைய குழந்தைகளை மாற்றி யோசிப்பதற்கு நம்ம வாய்ப்பை கொடுக்க மாட்டோம்? எல்லா குழந்தைகளையும் படி, எல்லா குழந்தைகளும் நல்ல மார்க் வாங்குவாங்க, அதன் பிறகு பெரும் நிறுவனத்தில் போய் வேலை பாரு, அமெரிக்கா போ, ஐரோப்பிய நாடுகள் போ, இப்படித்தான் நம்ம வளர்த்துறோமே. இந்த 2025-26 காலகட்டத்தில் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் நம்முடைய குழந்தைகள் எதற்காக படித்துவிட்டு பெரும் பட்டதாரியாக இயற்கையோடு சார்ந்து அவர்கள் ஏன் வாழக்கூடாது என்கின்ற தத்துவத்தை எந்த பள்ளிக்கூடத்திலும் நாம் பெரும்பாலும் பேசுவதில்லை. குழந்தைகளுடைய கனவையும் கூட சின்ன வயசுலேயே தூண்டி விட்டுறோம், படிச்சுட்டு ஊர் விட்டு போயிருப்பா, கண்ணு கெட்டாத தூரத்துக்கு போயிடும், நீ பொழைச்சிக்க அப்படின்னு. அதனால் இந்த குழந்தைகள்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக முன்னிருக்கையில் அந்த குழந்தைகள் எவ்வளோ சந்தோஷமாக சிரிப்போடு, அவங்களுக்கு கவலையே படல. அவங்கெல்லாங்க யாரோ வந்திருக்கிறாங்க, யாரோ பேசுகிறாங்க, நமக்கு இன்றைக்கி டான்ஸ் ஆடணும், ஸ்டேஜ் நமக்கு அரை மணி நேரத்தில் கொடுத்தாங்கன்னா அப்பா அம்மா வந்திருக்கிறாங்க, நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற அந்த குழந்தைத்தனமான எண்ணம் எவ்வளோ அற்புதமான எண்ணம் பாருங்கள். எதை பற்றியும் கவலை இல்லை. நமக்கு அடுத்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு டைமுக்கு போகணுமா, உட்காந்துருக்கும்போது வாட்ஸ்அப் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், இது நடக்குமா அது நடக்குமா, ஏதோ தோட்டத்து பிரச்சனை, வாய்க்கால் பிரச்சனை, வயக்காட்டு பிரச்சனை, நாளை காலையில் பிரச்சனை, இத்தனை யோசித்து விட்டு அமர்ந்திருக்கின்றோம். இந்த குழந்தை மனசு என்று சொல்வார்கள், எனக்கு எதுவும் வேண்டாம், நான் நிம்மதியாக சிரித்து கொண்டிருந்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் ஒரு பக்கம். ஆனால் இந்த குழந்தை செல்வங்கள் வளர்ந்து ஒரு 30 ஆண்டுகள் கழித்து எதற்காக அந்த குழந்தை மனது மாறி அந்த மனது வேற மாதிரி மாறிடுது. இதை சுவாமி விவேகானந்தா அவர்கள் மிக அற்புதமாக சொல்லுவார். மேன் இஸ் born intelligent, எஜுகேஷன் ruined. ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே அறிவாளிதான், கல்வி என்பதை கொடுத்து அந்த மனிதனை கெடுத்து வருகின்றோம் என்பது சுவாமி விவேகானந்தாவுடைய ஒரு சத்திய வார்த்தை. ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே இயற்கையோடு ஒன்றி பிறக்கின்றான்.
அந்த மனிதன் ஏற்கமே ஒரு கண்ணுக்குட்டி போடுதுங்க, கண்ணுக்குட்டி போடுது. நீங்கள் பாருங்கள், அந்த கண்ணுக்குட்டி போட்ட உடனே எதுவுமே நீங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க. அந்த கண்ணுக்குட்டி அப்படியே தப்பி தவறி 4 கால் எந்திரிச்சு நிற்கும். அம்மா நஞ்சு போடுறதுக்கு நம்ம அப்படியே நின்றுட்டு இருப்போம். தாய் நஞ்சு போட்ட பிறகு நஞ்சை எடுத்து போட வேண்டும் என்று ஒரு விவசாய குடும்பத்திலேயே பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா வாசத்திலேயே அம்மாட்ட போகும், வாசத்திலேயே அம்மாவோட காம்புக்கு போகும், வாசத்திலேயே பால் ஓட்டும். நமக்கு ரொம்ப ஆச்சரியம், யார் இந்த கண்ணுக்குட்டிக்கு சொல்லிக் கொடுத்தா? யாருமே சொல்லிக் கொடுக்கல. பிறந்த கண்ணுக்குட்டி தானாக தன்னுடைய தாயினுடைய மடியில் இருக்கக்கூடிய பாலை கண்ணுக்குட்டி ஊட்ட போகுது. இது ஆண்டு காலமாக அந்த கண்ணுக்குட்டியினுடைய டிஎன்ஏக்குள்ள காயினாயிருக்கு. அந்த வாசத்துல நேரா தாய்கிட்ட போகுது. தாயும் கூட எத்தனை கண்ணுக்குட்டிகள் இருந்தாலும் கூட நம்முடைய கண்ணுக்குட்டின் வாசத்துல கண்டுபிடிக்குது. இயற்கையாக எல்லாமே இருக்கும் பொழுது செயற்கையாக நாம் கல்வி என்கின்ற போர்வையில் ஏதோ ஒன்று மேற்கத்திய கல்வியை சொல்லிக் கொடுக்கிறோம், சம்பந்தமே இல்லாத விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறோம். அவர்களை நாகரீகமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றோம். இது அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் மேன்ஸ் பர்டன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அதாவது யாரெல்லாம் வெள்ளைத்தோல் இல்லையோ அவர்கள் நாகரீகமாக இருக்க தெரியாதவர்கள், அவர்களை நாகரீகமாக மாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அப்படிங்கிறனால ஒயிட் மேன்ஸ் பர்டன். ஒரு வெள்ளை தோலாக பிறந்த ஒரு மனிதனுடைய கடமை வெள்ளை நிறத்தில் யார் இல்லையோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நாகரீகமாக மாற்றணும். அதனுடைய விளைவு நம்மளை எங்கே கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பார்த்துருங்க. தாமஸ் பாபிங்டன் மெக்காலே அவருடைய கல்வி முறையை திணிச்சிட்டாங்க. 1860 தொடர்ச்சியாக அந்த கல்வி முறை, அந்த சிஸ்டம், ஒரு வருஷம் பாஸ் பண்ணி செகண்ட் இயர் போனோம்னா எக்ஸாம், அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணா தான் 2வது வருஷம், அதை பாஸ் பண்ணா தான் 2வது வருஷம். இவ்வளவு மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடுல இப்போ நானே இங்கே படித்த 627 மருத்துவர்னு கரெக்டாக அந்த ஒரு நாள் அந்த ஒரு எக்ஸாமை நீங்கள் கரெக்டாக எழுதினா தான் உங்களுக்கு மெடிக்கல் சீட். அன்னைக்குன்னு உடம்பு சரியில்லாமல் போயிட்டா வாய்ப்பில்லை, அன்னைக்குன்னு உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் வாய்ப்பில்லை, இல்லாட்டி மறுபடியும் 1 ஆண்டு காலம் அவங்க வெயிட் பண்ணி அடுத்த வருஷம் மறுபடியும் மெடிக்கல் போகும். இத்தனை கோடி பேர் நாடு இருக்கக்கூடிய இந்திய நாட்டில் 141 கோடி பேர், ஒரு வருஷமே லட்சக்கணக்கான மனிதர்கள் ஒரு தேர்வு எழுதுறாங்க. இருக்கிற சீட்டு ரொம்ப குறைவு. அந்த குழந்தைக்கு ரொம்ப ப்ரெஷர் போட்டு அந்த குழந்தைய படிக்க வச்சு அதன் பிறகு மருத்துவர் ஆனதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைக்கு தெரியும், ஐயோ உலகத்திலே கஷ்டமான வேலை மருத்துவர் தானாட்டு இருக்கு. ஏன்னா வெறும் எம்பிபிஎஸ் மட்டும் படித்தா பொத்தாது, அதுக்கப்புறம் எம்டி படிக்க சொல்கிறாங்கன்னு அதுக்கு மறுபடியும் படிக்கணும். அப்புறம் எம்டி படித்ததுக்கப்புறம் எம்டி படித்தாலும் பத்தாதுங்க, எஃப்ஆர்சிஎஸ் படிக்கணும். அப்படி எஃப்ஆர்சிஎஸ் படித்ததுக்கப்புறம் அதுவும் பத்தாதுங்க, ஃபெலோஷிப் படிக்கணும். 45 வயசு ஆகி முடியெல்லாம் வெள்ளை கலர் ஆனதுக்கப்புறம் இன்னும் டாக்டர் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது நம்ம பல மருத்துவமனையில் பார்க்குறோம். எம்பிபிஎஸ் படித்து, எம்டி படித்து, எஃப்ஆர்சிஎஸ் படித்து, ஃபெலோஷிப் படித்து அவங்க மருத்துவர்களாக இருக்கின்றார்கள். எங்கே போகுது என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரிய மாட்டேது. அந்த 45 வயதுக்குள்ளே அவங்க வாழ்க்கையில் அப்பா அம்மாவுக்கு வயசாயிருது, ஊரை விட்டு வெளியே இருக்கிறாங்க. அப்பா அம்மா வயசான காலத்தில் கடமையாக பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால் அன்பு சொந்தங்களே, இன்றைக்கி பெற்றோர்கள் ஒரு ஆண்டு விழா என்று சொன்னால் உங்களை சிந்திக்க வைக்க வேண்டிய நாள் அது. பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும்னு உங்கள்கிட்ட சொல்லணும். பெற்றோராக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன, அந்த பள்ளிக்கூடத்தை என்ன எதிர்பார்த்து குழந்தைய அனுப்புகிறோம், குழந்தை எப்படி அவங்க படிக்க வைக்கிறாங்க, சரியான முறையில் சொல்லி கொடுக்குறாங்களா, சரியான திசையில் போகுதான்னு சிந்திக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா வேற எந்த நாளுமே நீங்களும் வரமாட்டீங்க, ஆசிரியர் பெருமக்கள் ஒரு மேடையில் உட்கார மாட்டாங்க. அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், நம்முடைய குழந்தைகள், குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இயற்கையோடு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாம் இயற்கையோடு படித்து இங்கேயே இருப்பதற்கான ஒரு வரைமுறையை நாம் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். எவ்வளவுதான் படித்து எங்கே போனாலும் கடைசியாக ஊருக்கு திரும்பி வரட்டும். எவ்வளவுதான் படித்து எங்கே போனாலும் அவர்களுடைய உணவை அவர்களே உற்பத்தி செய்வதற்கான ஒரு கல்வித்திறனை நாம் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். அவங்க உணவை அவங்க உற்பத்தி பண்ணிக்கணும். நெல் போடுறாங்களா, அரிசி போடுறாங்களா, காய்கறி தோட்டம் வைக்கிறாங்களா, பழத்தோட்டம் வைக்கிறாங்களா, அவங்க சாப்பாட்டை அவங்களே உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு திறன் இருக்கா, இதையெல்லாம் நீங்கள் நிச்சயமாக இந்த நாளில் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா இன்னைக்கு நகர்ப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 60% அர்பனைசேஷன், 60% மக்கள் நகர்ப்புறத்திலும் 40% மக்கள் இன்னைக்கு கிராமப்புறத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு நகர்ப்புற வாழ்க்கை எப்படி மாறிடுச்சுனாங்க ஐயா, காற்று ஏற்கனவே சொன்னது போல மாசுபட்டு விட்டது, ட்ரெயினேஜ், சூவேஜ், மழை வந்தால் எல்லாம் வெளியே, அப்பார்ட்மெண்ட் கலாச்சாரம், பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் யார் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது, உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு மாண்போ பண்போ அந்த சொந்தக்காரங்க மேலே இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையோ நகரப்புறத்துக்கு போகும்போது வருவதில்லை. அதனால் இந்த குழந்தைகள் இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து வருவதை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். எனக்கு சின்ன குழந்தைங்களா இருக்கிறாங்க. இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து இந்த உலகம் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள்.
முழுமையாக சமுதாய கட்டமைப்பு மாறி இருக்கும். முழுமையாக இந்த குழந்தைகள் வாழ்க்கையை பார்க்கக்கூடிய விதம் மாறி இருக்கும். அதையெல்லாம் இப்போ யோசித்து இந்த குழந்தைகளை இயற்கையோடு வளர வைத்து, இயற்கையோடு ஒன்ற வைத்து, எங்கே படித்து எங்கே போனாலும் உள்ளூர் முக்கியம் என்பதை நாம் விதைக்க வேண்டும். ஆங்கிலேயர்கள் கல்வியை போல படித்து வெளியே போனால், லண்டன் போனால், அமெரிக்கா போனால், சென்னை போனால், பெங்களூர் போனால் மட்டும்தான் நீ வாழ்க்கையில் சாதிச்ச, நீ உள்ளூர்லேருந்து விவசாயம் பண்ணினா நீ வாழ்க்கையில் சாதிக்கவில்லை என்கின்ற பொய்யை இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் உடைக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அவங்க விவசாயம் பண்ணிட்டு விவசாயம் பண்ணாமல் இருக்கட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும். ஆனால் படித்து வெளியூருக்கு போனால் தான் நீ சக்ஸஸ்ஸு, நீ படித்து வெளியூருக்கு போகலனா நீ ஃபெயிலியர் அப்படிங்கிறத குழந்தைக்கு சொல்வதை நாம் மாற்ற வேண்டும். இரண்டாவது, இன்றைக்கி பெற்றோர்களுடைய உழைப்பு என்பது இது ஒரு அளப்பரிய உழைப்பு. நீங்கள் அந்தளவுக்கு உழைக்கிறீங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் ஒரு பெரும் பகுதியை கல்விக்கு செலவு பண்ணுறீங்க. அதில் குழந்தைகள் நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, குழந்தைக்கு ஆங்கிலேய முறையில் கல்வி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, குழந்தை அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் நினைக்கிறேன். இதெல்லாம் சந்தோஷங்கம்மா, இதெல்லாம் ரொம்ப சூப்பர். அதே நேரத்தில் உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கை கல்வியும் இந்த குழந்தைங்களுக்கு கொடுப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். வாழ்க்கை கல்வினா என்னங்க? இன்றைக்கி ஒரு டவுன் பஸ்ஸில் ஒரு குழந்தை ஏறினாவே நம்ம மேலே இங்கேயும் பார்க்குறோம், என்னது நம்ம பெத்த பிள்ளை டவுன் பஸ்ஸில் போகிறதா அப்படின்னு. ஸ்கூல் வேனில் போகணும், நம்ம பெத்த பிள்ளை ஸ்கூல் பஸ்ஸில் போகணும், நாம் பெத்த பிள்ளை ஏசி பஸ்ஸில் போகணும், நாம் தான் கஷ்டப்பட்டோம், நாம் பெத்த பிள்ளையும் கஷ்டப்பட்டால் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் என்கின்ற எண்ணம் என்னுடைய தந்தை தாய்க்கு, எல்லா தந்தை தாய்க்குமே இயற்கையாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு கிடைத்தது ஒரு வாழ்க்கை கல்வி, கஷ்டத்தை பார்த்து வளர்ந்த ஒரு கல்வி. அது பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கவே முடியாதுங்க. அதுவும் இன்னைக்கு குழந்தைக்கு இந்த டெக்னாலஜி டிஸ்ட்ராக்ஷனுக்கு மத்தியில் இந்த கிராமத்தில் கிடைக்கக்கூடிய அந்த வாழ்க்கை கல்வியை தயவு செய்து குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. அரசு பேருந்தில் பயணம் செய்ய வையுங்க. அரசு பேருந்தில் ஒரு குழந்தை ஏறினால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு வறுமைனா என்னன்னு தெரியுங்கல்ல. அந்த குழந்தைக்கு தெரியவே தெரியாது. வறுமைனா இப்போ நம்ம போர்டு போட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு காட்டுறீங்க, பாருங்க பாப்பா, இந்த பாட்டி கஷ்டப்படுறாங்களா, இந்த பாட்டி கையில் குடம் இருக்கா, இந்த பாட்டி தண்ணி எடுக்க போகிறாங்களா, அப்போ இந்த பாட்டி வறுமையில் இருக்காங்க. இப்படி தான் சென்னையிலெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. எத்தனையோ ஸ்கூலுக்கு நான் பேச போகிறாங்க, ஃபோட்டோ போட்டு தான் அந்த குழந்தை ஓ ஓ மேடம் திஸ் இஸ் பாவர்ட்டி அப்படிங்கிறாங்க. அப்போ இதுதான் வறுமையா அப்படின்னு. அந்த வறுமையே பார்க்காத ஒரு குழந்தை வரும் பொழுது அந்த குழந்தை எப்படிக்கு ஒரு சக மனிதன் மீது அன்பும் மரியாதையும் மதிப்பும் வரும். இன்னைக்கு கிராமப்புறத்தில் முடிஞ்ச வரைக்கும் அந்த எக்ஸ்போஷரை கொடுங்க. குழந்தையை இயற்கையோடு ஓட வைங்க, ஆட வைங்க, அரசு பேருந்தில் ஏறி போக சொல்லுங்க, உங்களோட தோட்டத்தில் சின்ன சின்ன வேலைகளை செய்ய சொல்லுங்க. உள்ளூரில் ஒரு கிராம சபா கூட்டம் நடக்குதா, சும்மா கூட்டிகிட்டு போய் உட்கார வைங்க. ஒரு கிராம சபை கூட்டத்தில் சும்மா உட்கார வைங்க. ஒரு பஞ்சாயத்துனா என்னென்னு அந்த குழந்தை பார்க்கட்டும். அது மாதத்துக்கு ஒருக்கா கிராம சபை எப்போ நடந்தாலும் கூட அந்த குழந்தை உங்கள் கூட வந்து பார்க்கட்டும். என்ன இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, ஒரு விவசாயி தண்ணி இல்லைம்பாங்க, ஒரு அம்மா ஒரு பிரச்சனைம்பாங்க, ரேஷன் அட்டையில் ப்ராப்ளம்பாங்க, எனக்கு பொங்கல் தொகுப்பு முழுமையாக வரலையும்பாங்க. அந்த குழந்தை அதையெல்லாம் பார்க்கும் பொழுது மட்டும்தான் அந்த குழந்தை ஒரு முழு மனிதனாக இந்த இடத்துல பிறந்த பிறப்புக்கான முழு அர்த்தம் அந்த குழந்தை கிடைக்கும். நகர்ப்புற கல்வியை தயவு செய்து நாம் கிராமப்புறத்தில் கொடுப்பதற்கான முயற்சியை நாம் எடுக்கவே கூடாது. நகர்ப்புறத்தில் அவங்க ஒரு மாதிரி வித்தியாசமான சூழ்நிலை. இன்றைக்கி நிறைய கிராமப்புற பள்ளிக்கூடத்தில் அதை கொடுக்குறாங்க. ஆனால் நம்முடைய பள்ளிக்கூடம் டிஎன்கே மெட்ரிக் பள்ளிக்கூடம் அதையெல்லாம் முறியடித்து கவுந்தப்பாடியில் ஒரு கிராம சூழ்நிலையை குழந்தையை வைத்திருக்கின்றார்கள் என்பதே ஆச்சரியம். நான் கேட்டேன், ஐயாட்ட கேட்டேன், ஐயா கோவிடுக்கு அப்புறம் எல்லா கிராமப்புற பள்ளிக்கூடத்துலேயும் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிக்கிட்டே வருதுங்களேங்க ஐயா, நம்ம பள்ளிக்கூடத்துலேயும் குறைதான்னு கேட்டேன். ஐயா சொன்னாங்க, ஆமாங்க ஐயா, கோவிடுக்கு அப்புறம் ஜென்ரலாகவே நம்ம பார்க்குறோம், ஒன்று அரசு பள்ளிக்கு சில பேர் போகிறாங்க, இந்த 10.5% அவங்களுக்கு ஒரு கோட்டா அங்கே இருக்கிறனால நிறைய பேர் அதை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். நிறைய பேர் இன்றைக்கி நகரத்துக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. 45 நிமிஷம் வேனில் போனாலும் பரவாயில்ல, ஆனால் நகரத்துக்கு போட்டுன்னு நினைக்கிறாங்க. அதனால் நிறைய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள்லாம் இன்றைக்கி கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கிறது. பள்ளிக்கூட குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும் பொழுது அடுத்து ஆசிரியர் பெருமக்களுடைய எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே அந்த ஸ்கூலை நடத்தவே முடியாதுங்க. அதனால் என்னுடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், அமெரிக்கா இங்கிலாந்துலாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடு எங்கே இருக்கோ அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கு தான் அந்த குழந்தையை அனுப்ப முடியும். தூரமெல்லாம் அனுப்பவே முடியாதுங்க. நெய்பர்ஹுட் ஸ்கூல் என்று சொல்வார்கள். வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கு தான் எல்லா குழந்தையும் போகணும். அதனால் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் வாழ வேண்டும். அவர்கள் கிராமப்புற கல்வியை குழந்தைகளுக்கு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். கவுந்தப்பாடியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு தான் கவுந்தப்பாடிக்கு எப்படி கல்வி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று தெரியும். கவுந்தப்பாடி குழந்தை இங்கிருந்து 1 மணி நேரம் வேனில் போனாங்கன்னா அங்கே இருக்கிற டீச்சர் கவுந்தப்பாடினா என்னன்னே தெரியாது.
அங்க இருக்கிற டீச்சருக்கு மாட்டுக்கு 4 காம்பு இருக்கா 2 காம்பு இருக்கான்னு கூட தெரியாது நகரத்தில் இருக்கிறவங்க. அதனால தயவு செய்து எல்லா ஆசிரியரும் பெரிய ஆசிரியர்கள் தான், நான் யாரையும் தவறா சொல்லல. அதனால் தயவு செய்து கிராமத்திலிருந்து நகரப்புறத்துக்கு அனுப்பக்கூடிய இந்த சூழலை நீங்கள் மாற்ற வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை ஐயா சொல்லி நான் சொல்லலை, என் மனசுல இருந்து நான் சொல்றேன். அதை நீங்கள் தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணணும். காரணம், குழந்தைகளுக்கு இங்கே கிடைக்கக்கூடிய கல்வி என்பது முற்றிலும் வேறு விதமான ஒரு கல்வி. மூன்றாவது, குழந்தைகள் நிறைய விளையாட வைக்கணும். இன்னைக்கு குழந்தைகள் ஏன் நிறைய விளையாட வைக்கணும்னா, ஒரு காலத்தில் நிறைய விளையாண்டோம். 1980க்கு பிறகு விளையாடவே ஆரம்பிக்கல. இந்த விளையாட்டு கிளாஸ் எதுக்கு வைக்கணும்? இந்த 40 நிமிஷம் வேஸ்ட் ஆஃப் டைம். அந்த 40 நிமிஷம் குழந்தை விளையாடுறத விட ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படித்தாங்கன்னா குழந்தைக்கு நல்ல மார்க் வரும்னு மார்க்குன்னு வந்துட்டோம் இன்னைக்கு. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒலிம்பிக் போட்டிகள்லேருந்து பல போட்டிகளில் நம்மளை விட 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் இருக்கிற நாட்டில் ஒரு தங்க மெடல் வாங்கிட்டு வந்துடுவான். நாம் 140 கோடி பேர் இருக்கோம். நாமளும் இந்த ஒலிம்பிக் போட்டி நடக்கும்போதெல்லாம் அந்த இதை பார்ப்போம். 3, 2, 1, 4, 5ன்னு மெடல் கிடைக்குது. 140 கோடி பேர். ஆனால் சைனா இன்னைக்கு 136 கோடி இருக்கிறான். 90, 95, 98 மெடல் வாங்குறாங்க. இன்னைக்கு நம்முடைய பிரதமருடைய பெரிய கனவு 2036 ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற பெரிய கனவு நம்முடைய பிரதமர் மோடி ஐயாவுக்கு இருக்கு. 2030 காமன்வெல்த் போட்டி இந்தியாவுக்கு வந்துருச்சுங்க, அகமதாபாத்தில் நடக்க போகுது. 2036 ஒலிம்பிக் போட்டி. சைனாவிலே ஒலிம்பிக் போட்டி 2008 நடந்த பொழுது சைனாக்காரன் 100 மெடல் வாங்கினான். அவங்க ஊரில் ஒலிம்பிக் போட்டி பீஜிங்கில் நடந்த பொழுது 100 மெடல் வாங்கினான். ஆனால் நாம் 2036 ஒலிம்பிக் போட்டி இங்கே நடக்கணும்னா நமக்கு இன்னும் 10 ஆண்டுகள் இருக்கு. இன்னும் 10 ஆண்டுகள் ஒலிம்பிக் போட்டி இந்தியாவுக்கு வந்துவிடும். அப்போ குழந்தைங்க இன்னைக்கு விளையாட ஆரம்பிச்சா தான் 10 ஆண்டுகள் கழிச்சு இந்த குழந்தை மெடல் வாங்குங்க. அதனால் நிறைய குழந்தைகளை விளையாட வைங்க. ஒன்று, மெடல், நாட்டினுடைய பெருமை, நம்ம நாட்டினுடைய பெருமையை பறைசாற்றணும். இரண்டாவது, இந்த குழந்தையினுடைய ஆரோக்கியம். இன்னைக்கு இந்தியா நம்ம பல இடத்துல பேசுகிறோம், உலகத்தினுடைய தொன்மையான நாடு, பழமையான நாடுன்னு. ஆனால் எத்தனை பேர்த்துக்கு தெரியுங்க, இன்னைக்கு டயபெட்டிஸ், சர்க்கரை நோயினுடைய தலைநகரம் உலகத்தில் எந்த நாடுன்னா இந்திய நாடு. சர்க்கரை நோயினுடைய தலைநகரம் நம்ம தான். பிபி பிளட் பிரஷர், இரத்த கொதிப்பு, அதனுடைய தலைநகரம் எந்த நாடு? நம்ம நாடு. ஒபிசிட்டி, உடல் பருமன், கொழுப்பு அதிகம் உடம்புல, உலகத்தினுடைய பெர் கேபிட்டா 1 லட்சம் பேர்த்துக்கு எத்தனை பேர்? உலகத்தினுடைய 3வது நாடு நம்ம தான். ஒரு பக்கம் நாம் தொன்மையான நாடு, பழமையான நாடுன்னு இவ்வளவு பேசுகிறோம். இன்னொரு பக்கம் ஆரோக்கியம் குறைந்த நாடாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட் வந்துருச்சுங்க. அமெரிக்காக்கார பண்ணுற தப்பெல்லாம் ஸ்கூல் கேன்டீனுக்குள்ளே வந்துருச்சு. குர்குரே, லேஸு, அது என்னென்னமோ பேரில் அவங்களும் விற்கிறாங்க. அதை ஒருக்கா வாங்கி நாக்கில் வச்சுட்டிங்கன்னா அதில் ஏதோ கெமிக்கல் மாதிரி போடுறான், அது அடிக்ஷன் ஆகி போயிடுது. திரும்ப அதையே வாங்கணும், அதையே சாப்பிடணும். அதனால் இன்றைக்கி பல நாடுகள் இதை ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறாங்க. அமெரிக்கா போன்ற நாடுகள் இதை ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறாங்க. குழந்தைகள் அவர்களுடைய வயசில் விளையாடாதனால, இன்டோர்லேயே இருக்கிறனால அவர்களுக்கு வருங்காலத்தில் வரக்கூடிய எல்லா நோய்க்குமான ஃபவுண்டேஷனை இப்போவே போட்டுடுறோம். அதனால தான் இந்த ஆண்டு மதிப்புக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள், நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர், எல்லா சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் ஒரு ரூல் போட்டிருக்காங்க. பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் என்பது 10% குறைவாக பயன்படுத்தணும். போன வருஷம் 3 ஸ்பூன் ஊற்றுனீங்களா, இந்த வருஷம் 2 ஸ்பூன் ஊற்றுங்க போதும். சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேன்டீன்லையும் வெளியே எழுதி வைக்கணும், கேன்டீனில் என்ன விற்கிறோம், அதில் சுகர் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, சர்க்கரை எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, அதில் கொழுப்பு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு எழுதி வைக்கணும். அதை ஒரு குழந்தை பார்த்து விட்டு தான் அந்த குழந்தை வாங்குவாங்க. அதிகப்படியான கொழுப்பு, அதிகப்படியான வறுத்திருக்கிறாங்க எண்ணெயில், அதிகப்படியாக சர்க்கரை இருக்கக்கூடிய பொருட்கள் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தினுடைய கேன்டீனில் விற்கக்கூடாது என்று மத்திய அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்த ஆண்டு கொண்டு வந்திருப்பது. ஏன்னா பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கு எல்லா விதமான விஷயம் கிராமத்துக்கு வந்துச்சு. கிராம கடைக்கு போனீங்கன்னா குர்குரே, லேஸு, என்னென்ன நகரத்தில் கிடைக்குதோ எல்லா கிராமப்புறத்து கடையில் எல்லாமே இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம குழந்தைகளை பக்குவமாக பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு பெற்றோர்களுக்கு இருக்குது. குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவு, சர்க்கரை குறைவாக இருக்கக்கூடிய உணவு, டீப் ஃப்ரைடு இல்லாத உணவு நம்முடைய குழந்தைகளுக்கு இன்னைக்கு கொடுத்தா தான் அந்த குழந்தை 60 வயது வரும் பொழுது இந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த குழந்தை வருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இந்தியா இன்னைக்கு அமெரிக்கா செய்த தவறை நாம் செய்ய ஆரம்பித்து விட்டோம். அமெரிக்கர்கள் எப்படி சாப்பிடுவாங்க அதே மாதிரி நம்மளும் சாப்பிட்றோம்.
டீப் ஃப்ரைடு, ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு, கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் என்னென்ன இருக்கோ தடிக்கு விழுந்தீங்கன்னா எல்லா ஷோரூமும் சென்னையில், பெங்களூரில் லெஃப்ட் ரைட்டில் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இங்கே கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா டாக்கோ பெல் இருக்குது, இங்கே பார்த்தா ஒரு பேர் வாய்க்கு வராத பேர்லாம் லெஃப்ட் ரைட்டில் இருக்குது. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அந்த குழந்தைகள் படித்து முடிச்சுட்டு அங்கே போகிறாங்க. அதனால் அந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்திலே ஆரோக்கியமான உணவு முறை, நல்ல உணவு முறை, நம்முடைய சிறுதானியங்களை பயன்படுத்தி நல்ல அருமையான பொருள் அந்த குழந்தைகளுக்கு செய்து கொடுத்து பழக்கி வருகின்ற காலத்திலும் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். ஏன்னா மத்திய அரசு அந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க, நாமும் பெற்றோர்களாக அந்த முடிவு எடுக்கணும். பிரதமர் அவர்கள் நம்முடைய தாய்மார்களுக்கு மனதின் குரல் நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. தாய்மார்கள் இங்கே இருக்கிறீங்க, எல்லா தாய்மார்களுக்கும் பிரதமர் ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. வீட்டில் நீங்கள் சமைக்கிறப்ப நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை 10% இந்த வருஷத்திலிருந்து குறைக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை பிரதமர் அவர்கள் ஒரு 3 மாதத்திற்கு முன்பு நம்முடைய அம்மாக்கள், அக்காக்கள், தங்கச்சி அவங்களுக்கெல்லாம் கேட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு அதுக்கு நீ தப்பாக நினச்சிக்கணும். என்னென்ன அப்போ நாங்கள் தான் சமைப்போமா? ஆணும் பெண்ணும் சமம் இல்லையா? நீங்கள் மைக் எடுத்து என்னைனா எங்களுக்கு சமைக்க தெரியாதுங்க, சமம்தான், சமைக்க தெரியாதனால வேறு வழி இல்லாதனால நம்முடைய தாய்மார்களும் சகோதரிகள்கிட்ட நம்ம கேட்குறது, வீட்டில் சமையல் செய்யக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள் எண்ணெயும் கூட 10% குறையுங்கன்னு பிரதமர் நேரடியாக வேண்டுகோள் விடுக்கிறார்னா பிரதமருக்கு இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வருங்காலத்தில் உருவாகும் என்பதை உணர்ந்திருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் கையில் டேட்டா இருக்குதுங்க, அவர் எல்லாத்தையும் பார்க்கிறார். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், உலகத்தினுடைய கேன்சர் தலைநகரமாகவும் நம்முடைய நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய சர்க்கரை நோய் பரவாயில்லைங்க, ரத்த கொதிப்பு பரவாயில்ல, கொழுப்பு பரவாயில்ல, உலகத்தினுடைய கேன்சர் தலைநகரமாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றோம். ஏன்னா இவங்க தான் அந்த வருங்கால சமுதாயம். இதையும் பள்ளிக்கூடத்தில் ஆரம்பித்து குட் ஈட்டிங் ஹேபிட்ஸ் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எந்த சாப்பிடக்கூடாது, என்ன சாப்பிடணும், அந்த டிசிப்ளின் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வரக்கூடிய பொருள், பள்ளிக்கூட கேன்டீனில் என்ன இருக்குது, இதையெல்லாம் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு பள்ளிக்கூடத்திற்கு, ஆசிரியர் பெருமக்களுக்கு, பெற்றோர்களுக்கு எல்லோருமே இருக்குது. 4வது, அதான் 3வது நான் சொன்னது எல்லாமே ஓடி விளையாடணும், உணவை கரெக்டாக சாப்பிடணும்னு சொன்னாங்க. ஓடி விளையாடும் பொழுது மட்டும்தான் அவர்கள் வாழ்க்கையில் என்ன சாதிக்க வேண்டும் என்றாலும் அதற்கான உடம்பு அவங்களுக்கு இருக்கும். அதற்கான உடம்பு இல்லை என்றால் டாக்டரே நோஞ்சா மாதிரி இருந்தாங்க, எப்படி அந்த டாக்டர் நம்ம ஊசி போட விடும்? டாக்டர் நல்ல தெம்பா டாக்டர் இருந்தால் தானே அன்னை ஊசி போடுங்கன்னு தைரியமாக கையை கொடுக்க முடியும். அதனால் குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு, குழந்தைகளுடைய உணவு முறைக்கு நிச்சயமாக நாம் எல்லோரும் சேர்ந்து இருக்க வேண்டும். 4வது என்னை பொறுத்தவரை முக்கியமானது, குழந்தைகளுக்கு மார்க் முக்கியங்கள், எந்த மாற்று கருத்தும் இல்லை. மார்க் முக்கியம் இல்லைன்னா நம்முடைய பழனிசாமி ஐயாவுடைய பையன் இன்னைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்க மாட்டாங்க. மார்க் முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லிங்க. மார்க் மட்டுமே முக்கியம் என்கின்ற மனப்பக்குவத்திலிருந்து வெளியே வர வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. எல்லாமே மார்க்கு. இதனால என்ன ஆகுதுனாங்க, இந்த குழந்தைகளுக்கு நாமவே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குறோம். இந்த 12வது 10வது ரிசல்ட் வந்தாவே நம்ம சொந்தக்காரங்க, நம்ம பையன் 590 வாங்கினா, நம்ம பாப்பா எவ்வளவு 560 தான் வாங்கினாங்களா? பக்கத்து வீட்டு தம்பி 545 வாங்கினார், இந்த வீட்டு தம்பி எவ்வளோ வாங்கினாரு? இந்த பஞ்சாயத்தில் சரி பண்ணுறக்கே இந்த 10வது 12வது நமக்கு சரியா இருக்குதுங்க. ஏன்னாங்க அந்த 540 வாங்கின பாப்பா அருமையான மார்க்குங்க. 600க்கு 540 என்பது எந்த விதத்திலும் தவறு இல்லை. யாரோ ஒருத்தர் 599 வாங்கினதுக்காக இந்த 540 வாங்க வேண்டிய பாப்பாவை நான் மட்டம் தட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. இது என்ன நடக்குதுனாங்க, அந்த குழந்தைக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை எங்கேயும் விதைச்சுட்றோம். ஏன்னா 540 வாங்க வேண்டிய அந்த பாப்பா ஒரு பெரிய எழுத்தாளராக வர முடியும், பெரிய நாடகாசிரியராக வர முடியும், இந்த இன்ஜினியரிங், டாக்டர், மருத்துவர், பொறியியல் இது இல்லாமல் வேற ஏதோ துறையில் வர முடியும். அவ்வளவு துறைகள் நம்ம முன்னாடி இருக்கு. ஆனால் நாம் அந்த பாப்பாவை, தம்பியை ஃபோர்ஸ் பண்ணி இன்ஜினியரிங் படிக்கணும். ஏன் எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, நீ இன்ஜினியரிங் படி. எல்லாரும் டாக்டர் படிக்கிறாங்க, நீயும் டாக்டர் படி. இப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னாங்க மற்ற துறையில் வல்லுநர்கள் எப்படி கிடைப்பாங்க? அதனால் இன்னைக்கு ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லோருமே நம்முடைய குழந்தையினுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், நம்ம குழந்தையினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, நம்ம குழந்தைக்கு எது வரும், எது வராது, நம்ம குழந்தையை எந்த துறையில கொண்டு போனால் நிபுணராக வருவார் அப்படிங்கிறத நீங்க பள்ளிக்கூடம் முடியும் பொழுதே கண்டுபிடிச்சிடணும். ஏன்னா அமெரிக்கா போன்ற ஒரு பெரும் நகரத்தில் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைக்கும் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பக்காவாக தெரிஞ்சிருக்கு. இந்த துறை தான் எனக்கு ஸ்ட்ரென்த்து. ஒரு புளியை கொண்டு போய் நீங்கள் தண்ணிக்குள்ளே நீந்துமாங்க, நீந்தாது. மீனை கொண்டு போய் மரத்து மேலே ஏறுனா ஏறாது. ஒருத்தருக்கும் ஒரு குணாதிசயம் இருக்குது. அதனால் குறிப்பாக கிராமப்புறத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இயற்கையாகவே நிறைய அறிவு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் இந்த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை கரெக்டாக நீங்கள் அசஸ் பண்ணணும், பள்ளிக்கூடத்தில் கரெக்டாக பேசணும், இந்த குழந்தைக்கு எது வரும் எது வராது என்பதை தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கணும்.
540 வாங்கிய குழந்தையும் சிறப்பு தான், 500 வாங்கிய குழந்தையும் சிறப்பு தான். ஆனால் அந்த குழந்தை என்ன ஆக போகிறாங்கன்னு தெரிஞ்சு அந்த துறையில் அந்த குழந்தைய விடணும். 590 வாங்கின டாக்டர் பாப்பாக்காக நானும் இப்போ என்ன ஆகுதுனாங்க, நீட்டு பெற்றோர்கள் போடுற ப்ரெஷரில் என்ன ஆகுதுனாங்க, நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், இந்த நீட்டில் யாராவது ஒரு குழந்தை தற்கொலை செய்கிறாங்கன்னா அது சமுதாய குற்றமாகத்தான் நான் பார்க்கின்றேன். அந்த குழந்தையினுடைய குற்றமாக, குடும்பத்தினுடைய குற்றமாக என்று பார்ப்பதை விட சமுதாய குற்றம். ஏன்னா எல்லாருமே டாக்டர் ஆகணும், எல்லாமே இன்ஜினியர் ஆகணும் என்கின்ற மனப்பக்குவத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தை இன்னைக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையில், ஐயோ நம்ம மார்க் வாங்கலாம், நம்மளை என்ன பேசுவாங்க. ஏதோ எத்தனையோ குழந்தைகள் நீட்டு பரீட்சைக்கு முன்னாடி, நீட்டு பரீட்சைக்கு அப்புறம், ஏன் நீட்டை விடுங்க, ஐஐடி மெட்ராஸில் குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஐஐடி மெட்ராஸை விட எங்கே போய் படிக்கிறது? அதுக்கு மேலே எங்கேங்க, அதுக்கு மேலே நிலாவுக்கு தான் போகணும். ஐஐடி மெட்ராஸ் மேலே வேறு எந்த காலேஜ் இருக்குதுங்க? ஐஐடி மெட்ராஸில் தற்கொலை படிக்கிறாங்க. போன ஆண்டு 2 குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். ஏன்? தாழ்வு மனப்பான்மை. என்ன செஞ்சாலும் பத்தலைங்கிறாங்களே அப்பா அம்மா. சமுதாயம் இதுக்கு மேலே எதிர்பார்க்குறாங்களே, 540க்கு மேலே எவ்வளோ வாங்குறது, 560 வாங்கினாலும் ஒத்துக்க மாட்டுறாங்களே. அதை நாம் மாற்றணும், அதற்கான முயற்சி எடுக்கணும். நமக்கு ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் வேணும், ஒரு தீயணைப்புத்துறை அதிகாரியும் வேணும், ஒரு டீச்சரும் வேணும், ஒரு விவசாயியும் வேணும், ஒரு மருத்துவரும் வேணும், ஒரு பொறியியலாளரும் வேணும். இதில் இவர்கள் நிபுணர்களான்னு மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். போலீஸா விஜயகுமார் சார் மாதிரி வரணும், விவசாயா நம்மாழ்வார் ஐயா மாதிரி வரணும், டாக்டரா இந்த மாதிரி இருக்கணும், இன்ஜினியரா இப்படி இருக்கணும். அதில் நிபுணர்களாக வருவதற்கான முயற்சி எடுப்போமோ தவிர எல்லாத்தையும் கொண்டு போய் டாக்டர், எல்லாத்தையும் கொண்டு போய் இன்ஜினியர், அது நாம் அந்த தவறை செய்யக்கூடாது என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் கூட இங்கே இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் கூட சொல்ல வேண்டிய கடமையாக நான் கருதுகின்றேன். அருமை சொந்தங்களே, இன்றைக்கி நானும் எத்தனையோ ஸ்கூல் ஃபங்க்ஷனில் உட்காந்துருக்கேன். அவங்க என்ன பேசுவாங்கன்னு நானும் மறந்துடுவேன். நானும் அந்த மாதிரி குழந்தைகளோடு உட்காந்துருக்கும் போது என்னடா ரம்பம் போடுறாரே, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நம்ம வேற நல்ல டான்ஸ் எல்லாம் மேக்கப் போட்டு உட்கார்ந்தா பேசிக்கிட்டே இருக்காரேன். அதனால் இடத்தினுடைய பொருளை அறிந்து 4 விஷயங்களை மட்டும் உங்கள் முன்னால் நான் நின்று வைக்கின்றேன். குழந்தைகளை நம்ம இடத்துலையே வளர்த்துவோம், நம்ம ஊருக்கு திரும்பி கொண்டு வருவதற்கான கல்வியை நம்முடைய குழந்தைக்கு கொடுப்போம், கடின முயற்சியை சொல்லிக் கொடுப்போம், நல்லவனாக இருப்பதற்கான எல்லா பயிற்சியும் நல்ல விஷயங்களை கொடுப்போம், குழந்தை உடல் ஆரோக்கியத்திற்கு கவனம் கொடுப்போம், சாப்பிடுகின்ற பொருளுக்கு கவனம் கொடுப்போம், அந்த குழந்தைக்கு பிடித்த துறையில் நிபுணராக கொண்டு வருவதற்கான முயற்சி எடுப்போம். எல்லா குழந்தையும் ஒரே இடத்துல போய் அடைச்சி வைக்க வேண்டாம். அது குறிப்பாக கிராமப்புறத்தில் நம்முடைய பெற்றோர்கள் யோசித்து, ஏன்னா நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர் நம்ம குழந்தைக்கு இல்லை. எக்ஸ்போஷர் குறைவாக இருக்கும் பொழுது நாம முன்வந்து அந்த குழந்தைக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய குழந்தைகள் தான் இன்னைக்கு இந்தியாவினுடைய பல்வேறு துறையில் இருக்கிறாங்க, உயரிய துறையில் இருக்கிறாங்க. அதனால் கிராமப்புறத்திலிருந்து வருபவர்கள் எப்போதும் வெற்றி பெறுவார்கள், எந்த மாற்று கருத்தும் இல்லை. நகரப்புறத்தை போல் டெக்னாலஜி அடிக்ஷன் இல்லை, கெட்ட பழக்கங்கள் வேகமாக வர்றதில்லை. இன்றைக்கி சென்னையில் பல பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் உள்ளே போகும்போது ஸ்கூல் பேக்கை செக் பண்ணுறாங்க. நான் கேட்ட ஒரு பள்ளிக்கூடத்தில், எதுக்குங்க ஸ்கூல் பேக் செக் பண்ணுறீங்க? அது கஞ்சா புழக்கமெல்லாம் வந்துருச்சுங்க, அதான் ஸ்கூல் பேக்கெல்லாம் செக் பண்ணுறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பாருங்கள், நம்முடைய சொந்த குழந்தையின் மீதையே சந்தேகப்படும் அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குது. பள்ளிக்கூட பேக்கை திறந்து பார்க்குறோம், வீட்டில் அப்பா அம்மாவுக்கு ஒரு பயம், அவங்களும் திறந்து பார்க்குறாங்க. 10வது 12வது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாவது தப்பான ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க ஏதாவது கெட்ட பழக்கங்கிற பழகியிருப்பாங்களான்னு பார்க்குற அளவுக்கு வந்திருக்கின்றோம். அதெல்லாம் நகரப்புறத்தில் இருக்குது, கிராமப்புறத்தில் பெரிதாக இல்லை. அதனால் நிச்சயமாக இதை மேம்படுத்துவோம், அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லுவோம். மற்றும் ஒரு முறை நம்முடைய டிஎன்கே மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதனுடைய பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், இந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை. காரணம், நீங்கள்லாம் கிராமப்புறத்தில் தங்கி சேவை செய்ய வேண்டும் என்கின்ற முடிவை நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. இது பெரிய முடிவு, இது ஆண்டவனுடைய முடிவு. எப்பொழுதும் ஆண்டவன் உங்களுடைய குடும்பத்தோடு உங்களோட துணை இருக்கணும். அதே போல் இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் நல்ல ஒரு தரமான கல்வியை குழந்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்காக உங்களை வருத்தி கொண்டு குழந்தைக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. அதற்கும் தலை வணங்குகின்றேன். மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா மதிப்பு மிகுந்த தலைவர்கள், முன்னறிக்கையில் இருக்கக்கூடிய தலைவர்கள், நம்முடைய குழந்தை செல்வங்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.